ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மைடெக் தமிழ் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட பார்ட் 2 வீடியோவாக இதை நான் அப்லோட் பண்ணுறேன். சிசி கிளீனர்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இந்த இதை நீங்கள் சிசி கிளீனர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் சிசி கிளீனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிளீனர்னு இருக்கும், அதை நீங்கள் அந்த டெம்பரரி ஃபைல் பண்ணால் மட்டும் போய்டும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் என்ட்ரிலாம் சில இது டெலிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த சிசி கிளீனரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் என்ட்ரிலாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சிசி கிளீனர் கூகுளில் ஃப்ரீயாகவே கிடைக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு இந்த சிசி கிளீனர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேன் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்கள், 100% லோடிங் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைலாக டிடெக்ட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் நான் இந்த ஃபைல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண ஃபைலோடைய ரெஜிஸ்டர் என்ட்ரி, அப்புறம் நான் விண்டோஸ் அப்டேட் பண்ணது எல்லாமே இந்த பாதி எரர் ஃபைல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே சீர்புரோவில் வந்துட்டுருக்கு. எனக்கு 100% வரை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுதான் நான் இப்போ பண்ணியிருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் செலெக்ஷன்ஸ் இஷ்யூன்னு அது கொடுத்துருங்க. இதில் பேக்கப் எடுக்க சேஞ்ச் பண்ண கேட்கும். நோன்னு கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மொபைலை உங்களோட சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் இப்போ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம சேனலில் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலாக நம்ம சேனல் தான் வரும், மைடெக் தமிழ் சேனல் சொல்லிட்டு. MYTECH மைடெக் தமிழ் ஃபேஸ் தமிழ், ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலாகவே நம்ம சேனல் தான் வரும், வேறு எந்த சேனலும் வராது. மைடெக் தமிழ் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைடெக் தமிழ் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மைடெக் தமிழ் சேனலுடைய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் நம்ம மைடெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.